ஹாய் காய்ஸ், ஐம் நிவேதா. இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, பேசிக்காக வந்துட்டு ட்ரிக்னாமெட்ரிலே ரொம்ப கஷ்டமான ஃபார்முலா அப்படின்னா காசி ப்ளஸ் காஸ்டி அப்படின்றது தான். எப்போவுமே மறந்து போயிடும். நான் படிக்கும் போதும் சரி, என்னோடய ஸ்டூடெண்ட்ஸ் படிக்கும் போதும் சரி. ஸோ அதை எப்படி ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்றது தான் சொல்ல போகிறேன். ஸோ இந்த பர்டிகுலர் டேபிள் மட்டும் ஞாபகம் வச்சுக்கிட்டிங்கனாலே போதும், இந்த பெரிய ஃபார்முலாவை ஞாபகம் வச்சுக்கலாம். எப்போவுமே வந்துட்டு சி அதுக்கப்புறம் தான் எஸ் வரும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? ஃபர்ஸ்ட் வந்துட்டு காஸ் ப்ளஸ் காஸ் அப்படின்னு இருக்குன்னா, இப்போ காஸ் ப்ளஸ் காஸ் இருந்துச்சுன்னா என்ன வரும்? 2 காஸ். ஓகே, ஆப்வியஸ்லி காஸ் இப்போ நம்ம ஃபார் எக்ஸாம்பிள் 2x + 2x இருந்துச்சுன்னா நம்ம என்ன பண்ணுவோம்? 4xன்னு பண்ணுவோம்ல. அதே மாதிரி காஸ் ப்ளஸ் காஸ்ன்னு இருக்குது. அப்போ 2 காஸ் காஸ்ன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? அதுக்கப்புறம் காஸ் மைனஸ் காஸ் இருக்குன்னா காஸ் மைனஸ் காஸ் 0ன்னு வரும்ல. ஓகே, 0ன்னு வரும்ல. ஸோ அந்த சமயத்தில் என்ன பண்ணணும்னா, இங்கே மைனஸ் இருக்கா, -2 0ன்னு வரனால சைன் அப்படின்னு போட்டுருங்க. ஓகேவா? சைன். அடுத்தது சைன் ப்ளஸ் சைன் அப்படின்னு இருந்துச்சுன்னா, இப்போ சி முடிஞ்சிருச்சு ஆல்ஃபபெட்டில், அப்புறம் எஸ் வருது. ஓகேவா? சைன் ப்ளஸ் சைன்னா 2 சைன் ஆட் பண்ணிங்கன்னா 2 சைன், அப்புறம் ஒரு காஸ் வரும். ஓகே, அதுக்கப்புறம் சைன் மைனஸ் சைன்னா 2 காஸ், அப்புறம் ஒரு சைன் வரும். லைக் இது ரெண்டும் இன்வர்ஸாக இருக்கும். 2 சைன் காஸ், இங்கே 2 காஸ் சைன் அப்படின்னு வரும். புரியுதா? ஃபஸ்ட்டு பாருங்க, காஸ் ப்ளஸ் காஸ் 2 காஸ் காஸ், காஸ் மைனஸ் காஸ் ஈக்குவல் டு மைனஸ் இருக்குது, ஸோ மைனஸ் போட்டுக்கணும், 2 சைன். ஓகேவா? இங்கே காஸ் காஸ் சைன். காஸ் வந்துட்டு எப்போவுமே லைக் ஒரு அன்ஃப்ரெண்ட்லி ஃபங்க்ஷன் அப்படின்னு கூட சொல்லலாம். ஏன்னா அது யார் கூடயுமே சேராது. ஒன்று காஸ்ன்னு இருக்கும், அல்லது சைன் இருக்கும். சைன் வந்தால் தான் ஃப்ரெண்ட்லியான ஃபங்க்ஷன். ஸோ அது காஸ் சைன் காஸ் அந்த மாதிரி சேரும். ஓகேவா? ஸோ சைன் ப்ளஸ் சைன் அப்படின்னு சொல்லும்போது 2 சைன் வரும், ஒரு காஸ் போட்டுக்கும். சைன் மைனஸ் சைன் அப்படின்னா 2 காஸ் சைன் வரும். இப்போ பாருங்க, இந்த இடத்துல ஃபர்ஸ்ட் இருக்குல்ல, அதில் சி ப்ளஸ் d/2ன்னு வரும். இந்த இடத்துல செகண்ட் இருக்கிறதுல சி மைனஸ் d/2. பாருங்க, cos c plus cos t is equal to 2 cos c plus d/2 cos c minus d/2. இந்த இடத்துல அதே மாதிரி cd போட்டுக்கோங்க. cos c minus cos d is equal to -2 sin c plus d/2 sin c minus d/2 வரும். அதுக்கப்புறம் இந்த இடத்துல sin c plus sin d, cd போட்டுக்கோங்க. இங்கே ஃபர்ஸ்ட் இருக்கிறதுல c plus d/2, செகண்ட் இருக்கிறதுல c minus d/2 போட்டுக்கோங்க. அதே மாதிரி தான் sin c minus sin d is equal to 2 cos c plus d/2 sin c minus d/2. ஸோ ஜஸ்ட் இந்த ஃபார்மேட்டை மட்டும் ஞாபகம் வச்சுக்கிட்டீங்கனாலே போதும். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ பிடிச்சா மறக்காமல் ஒரு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் டு மை சேனல். ஏதாவது கமெண்ட்ஸ் இருந்தால் கமெண்ட்ஸை சொல்லுங்கள். உங்களோட ஒவ்வொரு கமெண்ட்டுமே எனக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.